அடுத்த ராசி ரிஷப ராசி. இதனுடைய முக்கிய பாவங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, சூரியன் 4ஆம் பாவத்துல உட்காந்துருக்க, கேது 4வது பாவத்துல உட்காந்துருக்க, குரு 3வது இடத்துல உட்காந்துருக்காரு, செவ்வாய் 2வது இடத்துல உட்காந்துருக்காரு, சனி 11வது இடத்துல, ராகு 10வது இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவத்தை நமக்கு ராகு இருப்பது இந்த மாதத்தோட ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்லலாம். இதனால் தொழிலில் திடீர் மாற்றம் உருவாகும். சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுல ரிஷபராசியும் கொஞ்சம் பேர். கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 10ஆம் பாவத்துல ராகு இருக்காரு, கண்டிப்பாக அதனை நிறைவேற்றுவார். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பர் மூலம் புதிய பொறுப்புகள் தேடி வரும், புதிய ப்ராஜெக்ட்கள் தேடி வரும். இல்லைன்னா நீங்க வேலையை மாற்றி புதிய கம்பெனிக்கு நீங்க போவீங்க. இல்ல நான் வேலையவே மாத்தி நான் பிசினஸ் பண்ண போறேன், இல்ல பிசினஸ்ல இருந்து நான் கம்பெனிக்கு வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த ராகு அந்த 10ஆம் பாவத்துல இருந்து அதை ஏற்படுத்துவார். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க முயற்சி தாராளமா கையெடுத்து வைங்க, அதில் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். அதுதான் ஒரு முக்கியமான முயற்சி. லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அனைவருக்குமே வரும். கண்டிப்பாக லாபம் உண்டு. சரிங்களா? 11ஆம் பாவத்துல சனி இருப்பதால் இதனை கண்டிப்பாக லாபபாகமாக மாற்றுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். 10ல் ராகு, 11ல் சனி, இந்த ரெண்டும் சேர்ந்து ரிஷபராசிக்கு பல மாற்றங்களையும் ஏற்படுத்துவார். அந்த மாற்றங்களின் மூலம் லாபமும் உண்டு, நஷ்டம் இல்லை. புரியுதுங்களா? ஆனால் உங்களுடைய உழைப்பு மெதுவாக நகரும், மந்தமாக இருக்கும் மாதிரி சூழ்நிலை உருவாகும். ஆனால் அதன் மூலம் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். புத்துணர்ச்சி கண்டிப்பாக வந்துவிடும். மெதுவாக நகர்கிறதே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் அந்த புத்துணர்ச்சி உங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும். இது வரைக்கும் ரிஷபராசிக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் பணம் வரும், ஆனால் செலவு அளவுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க. 4ஆம் பாவத்தில் சூரியன் கேது இருப்பதால் வீடு, வாகனம், குடும்ப அமைதி போன்ற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமா பேசிக்கிறணும். யாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டாம். சின்ன சின்ன சச்சரவுகள் வர வேண்டிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதனை நீங்கள் மேக்சிமம் தடுக்க முயற்சியில நீங்கள் ஈடுபடுங்கள். புரியுதுங்களா? தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்பட்டு விலகும். அதனால் நீங்கள் பயப்பட எதுவும் வேண்டாம். தொழில்துறையை மாற்றம் செய்வர்களுக்கு ஒரு நல்ல உகந்த மாதம் இந்த ஆவணி மாதம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, பச்சை, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாசம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கண்டிப்பா சுக்கிரனோட அதிபதி, சுக்கிரனாவே மகாலட்சுமி தான். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அது ஒரு மிகப்பெரிய பலனை உங்களுக்கு அள்ளித்தரும். கண்டிப்பாக ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் லாபம் அமைந்து உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன சின்ன சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்த ராசியை பற்றி பார்க்கலாம். அடுத்த ராசி மிதுன ராசி. நம்மளுடைய ராசி பலன் தொகுப்பு பிடித்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல் உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்டில் வரும். நம்ம போடுகின்ற வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெறும். இந்த ஒரு ராசி இல்லாமல் மற்ற ராசியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஸ்கிரீனில் தெரியும் வீடியோவின் முழு தொகுப்பை பார்வையிட்டு உங்களுடைய முழு குடும்ப பலனை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க, நாமும் வாழ்க.